அப்ப அதன் மூலமாக இப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் சுக்கிரன் 7ல் இருந்து உங்க ராசியும் பார்க்கறதுனாலையும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் தொழில் வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. உங்க கர்ம மூட்டைகள் எல்லாமே இளவரசனில முடிஞ்சிருச்சு. பாவ கர்ம மூட்டைகள். ஏன்னா இளவரசனி ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவருடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவே சனி பகவான் வருகிறார். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல கர்மா, தீய கர்மா விலகிடுச்சுங்க. நல்ல கர்மா உங்களுக்கு நடக்க போகுது. நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது. குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுதுங்க. இந்த காலகட்டங்கள்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள கைக்கூடி வரப்போகுது. நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது. அதே போல பாத்துட்டீங்கன்னா குழந்தைக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது ட்ரை பண்றீங்க, 2வது குழந்தை எங்களுக்கு இந்த மாசம் வந்து நாங்க இந்த வருஷம் பிளான் பண்ணிருக்கோம் அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க இல்லைங்களா? அதுக்குள்ள ஒரு சக்சஸ் ஆன மாசம் இந்த மாசம். நல்ல தெய்வீகமான குழந்தை பிறக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு பிடிச்ச உங்க வம்சாவளியில இருந்தே அந்த குழந்தை பிறந்து வரும், உங்களுடைய முன்னோர்களே அந்த குழந்தைய பிறப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட மகர ராசிக்கு இந்த மாசத்துல இருந்து அந்த கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது புதன். புதன் யாரு? உங்க ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. 6 கூடயே ஒரு 6லயே இருக்காரு. வேலையே நிறைய போயிருச்சு 7.5 சனியில. அப்படி போன வேலையே இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்க போகுது. 6 கூடயே ஒரு 6லயே நல்ல வேலை கிடைக்க போகுது. அதுவும் சொந்த ஊர்ல எனக்கு வேணும்னு நினைச்சீங்கனாலும் கிடைக்கும், வெளியூர்ல வேணும்னாலும் கிடைச்சீங்கனாலும் கிடைக்கும். நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வேலை கிடைக்க போகுது.